அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான 4 விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன அந்த 4 விஷயம்னா, நம்ம இப்போ யாரை பார்த்தாலும், நீ எங்கேயாவது இந்த ஒரு இடத்த சொல்லி, அந்த இடத்துக்கு நீ போயிருக்கியா? இப்போ எடுத்துக்காட்டா நீ ஃப்ளைட்டில் போயிருக்கியா? இல்லையா தாஜ்மஹால் பார்க்க போயிருக்கியா? சென்னைக்கு போயிருக்கியா? இந்த மாதிரி நம்ம நிறைய வார்த்தைகள் கேட்போம் இல்லைங்களா? ஸோ ஒரு இடத்துக்கு போயிருக்கியா அப்படின்னு நம்ம கேட்குறது என்ன சென்டென்சஸ் பயன்படுத்தணும்? என்ன மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தணும்? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ திடீர்னு ஒரு பையன் வந்து, சார் நான் 50 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னுவான். நீ பிட் அடிச்சிடலையா? ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, நீ 50 மார்க் வாங்குறது சாதாரண விஷயம் தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எப்படி சொல்லலாம்? அதுக்கு அடுத்தது, நான் நினச்சதுக்கு நேர்மாறாக அப்படியே எதிராக ஆப்போசிட்டாக நடந்திருக்கு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஆப்போசிட்டாக நடந்திருக்கிற விஷயத்தை நம்ம எப்படி சொல்லலாம்? 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், என்னை பற்றி யார் என்ன நினச்சாலும் சரி. இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். என்னை பற்றி யார் என்ன நினச்சாலும் சரி, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த 4 விஷயத்த சொல்கிறதுக்கு ஹவு டு சே தட் இன் இங்கிலீஷ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருக்கியா நம்ம கேட்குறோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்ன வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் சென்னை போயிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? சென்னை போயிருக்கீங்களா இதுக்கு முன்னாடினா, ஹேவ் யூ பீன் டு சென்னை பிஃபோர்? ஹேவ் யூ பீன் டு சென்னை பிஃபோர்? அதே நீங்கள் தாஜ்மஹாலுக்கு போயிருக்கீங்களா? தாஜ்மஹாலுக்கு போயிருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு, ஹேவ் யூ பீன் டு தி தாஜ்மஹால்? ஸோ அந்த ஹேவ் யூ பீன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா? ஸோ டூக்கு அடுத்தது நம்ம எந்த இடத்த நம்ம மென்ஷன் பண்ணணுமோ அந்த இடத்த சொன்னால் போதும். ஹேவ் யூ பீன் டு சேலம்? ஹேவ் யூ பீன் டு திருவண்ணாமலை டெம்பிள்? ஹேவ் யூ பீன் டு தாஜ்மஹால்? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்களா? ஹேவ் யூ பீன் டு எனி ஃபாரின் கண்ட்ரி? ஹேவ் யூ பீன் டு எனி ஃபாரின் கண்ட்ரி? அதே இதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலுக்கு போயிருக்கீங்களா, வந்திருக்கீங்களாலாம் கேட்போம் இல்லைங்களா? ஹேவ் யூ பீன் டு திஸ் ரெஸ்டாரண்ட் பிஃபோர்? ஹேவ் யூ பீன் டு திஸ் ரெஸ்டாரண்ட் பிஃபோர்? கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேடியத்துக்கு நீங்கள் முன்னாடியே வந்திருக்கீங்களா, ஏற்கனவே போயிருக்கீங்களா நம்ம கேட்குறதுக்கு, ஹேவ் யூ பீன் டு எ கிரிக்கெட் ஸ்டேடியம்? ஹேவ் யூ பீன் டு எ கிரிக்கெட் ஸ்டேடியம்? ஏன் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லும்போது, ஏதாவது ஒரு ஸ்டேடியத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்களா நம்மளுக்கு அர்த்தம். பர்டிகுலராக இந்த ஸ்டேடியத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு, ஹேவ் யூ பீன் டு த கிரிக்கெட் ஸ்டேடியம்? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு என்ன வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம்னா, ஹேவ் யூ பீன் டு, அதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ யாரை வேணாலும் இனிமேல் மென்ஷன் பண்ணுங்கள், ஹேவ் யூ பீன் டு அப்படின்னு போட்டுட்டு அந்த இடத்த பேரை பின்னாடி போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ எடுத்துக்காட்டால் அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான், ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் இல்லை, ஏன்னா அவன் நைட்டு தூங்கவே இல்லை இல்லையா? நைட் தூங்கவே இல்லை, கண்டிப்பாக அவன் டயர்டாவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். நீ ரொம்ப டயர்டாக இருக்க, ஒன்றும் ஆச்சரியமெல்லாம் இல்லை, நேற்று தான் நீ தூங்கலையே. நோ வண்டர் யூ ஆர் டயர்ட். நோ வண்டர் யூ ஆர் டயர்ட் பிகாஸ் யூ டிடின்ட் ஸ்லீப் லாஸ்ட் நைட். அந்த பிகாஸ் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஸோ யூ டிடின்ட் ஸ்லீப் லாஸ்ட் நைட், அந்த பிகாஸ் என்ற வார்த்தைக்கு பதிலாக தான் நம்ம முன்னாடி என்ன கொண்டு வந்துட்டோம்னா நோ வண்டர் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். ஏன்னா பிகாஸ்னால் ஏனெனில் ஒரு காரணத்தை சொல்கிற மாதிரி வரும். நோ வண்டர்னால் ஆல்ரெடி ஐ நோ தட் வெரி வெல், எனக்கு ஏற்கனவே நல்லா தெளிவாக தெரியும். ஸோ நான் ஒன்றும் அதை பற்றி ஆச்சரியமாக பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லைன்றதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இப்போ எடுத்துக்காட்டால் எனக்கு அவன் கோவமாக இருக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, ஏன்னா நீ தான் அவன் செல்ஃபோனை தூக்கி உடச்சி விட்டியே. அவன் செல்ஃபோன் தூக்கி உடச்சதுனால கண்டிப்பாக அவன் கோவமாக தான் இருப்பான், அதில் ஒன்றும் ஆச்சரியமெல்லாம் இல்லை அப்படின்றோம் இல்லைங்களா? நோ வண்டர் சி இஸ் ஆங்க்ரி. நோ வண்டர் சி இஸ் ஆங்க்ரி. யூ ப்ரோக் ஹர் ஃபோன். யூ ப்ரோக் ஹர் ஃபோன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அவன் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆனது ஒன்றும் ஆச்சரியமே இல்லை, ஏன்னா அவன் தான் படிக்கலையே. அவன் எக்ஸாம் ஃபெயில் ஆனதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை, ஏன்னா அவன் படிக்கலை. அவன் படிக்கலை நம்மளுக்கு தெளிவாக தெரியும். ஸோ கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடுவான்றது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால தான் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்றதுக்கு நோ வண்டர் ஈ ஃபெயில்டு தி எக்ஸாம். ஈ டிடின்ட் ஸ்டடி அட் ஆல். ஈ டிடின்ட் ஸ்டடி அட் ஆல். அடுத்தது, அந்த ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு. ஒன்றும் அது ஆச்சரியப்படுறதில்ல, ஏன்னா நீ ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டு இல்லையா, அதனால் அது கெட்டு போன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நோ வண்டர் த ஃபுட் இஸ் கோல்ட். யூ லெஃப்ட் இட் அவுட் சைட் ஃபார் ஹவர்ஸ். யூ லெஃப்ட் இட் அவுட் சைட் ஃபார் யூ லெஃப்ட் இட்னா வெளியில் வச்சுட்டீங்க அப்படின்னு அர்த்தம், விட்டுட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நீங்கள் வெளியில் விட்டுட்டீங்க எவ்வளோ நேரத்துக்கு? ஃபார் ஹவர்ஸ், ரொம்ப நேரமாக நீங்கள் வெளியில் விட்டுட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, அவள் வந்து சந்தோஷமாக இருக்கிறது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா அவளுக்கு இப்போ தானே ப்ரமோஷன் கிடைச்சது. ஸோ ப்ரமோஷன் கிடைச்சாவே ஹாப்பியாக தான் இருப்பாங்கன்னு தெரியும். ஸோ அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ வண்டர் சி லுக்ஸ் ஹாப்பி. நோ வண்டர் சி லுக்ஸ் ஹாப்பி. சி ஜஸ்ட் காட் எ ப்ரமோஷன். சி ஜஸ்ட் காட் எ ப்ரமோஷன். ஸோ அந்த பிகாஸ் அப்படின்ற ஒரு மீனிங் கொண்டு வரதுக்கு பதிலாக ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற ஒரு வார்த்தையை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக நோ வண்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஸோ 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், நான் நினச்சதுக்கு நேர்மாறா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அப்படியே ஆப்போசிட்டா அப்படின்றதுக்கு நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோம்னா ஆன் தி கான்ட்ரரி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, அந்த படம் ரொம்ப சலிப்பாக இருக்கும்னு நான் நினச்சேன்,
நான் நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பாருங்கள் படம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு ஐ தாட் த மூவி வுட் பி போரிங். ஐ தாட் த மூவி வுட் பி போரிங். ஆன் தி கான்ட்ரரி இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். அந்த மூவி வந்து போரிங்காக இருக்கும்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா அந்த படம் எப்படி இருந்துச்சு, நான் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி எனக்கு காரமான சாப்பாடு பிடிக்காது. ஆனால் திடீர்னு பாருங்களேன், இதை நீங்கள் செஞ்சு கொடுத்த உடனே நான் ரொம்ப ரசித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம எதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனோம்னா கூட சொல்லுவோம் இல்லைங்களா, எனக்கு டீனாவே பிடிக்காது. ஆனால் நீங்கள் திடீர்னு இந்த டீயை நல்லா வாசனையாக கொடுத்த உடனே நான் அப்படியே மனசு மாதிரி குடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். சி டசன்ட் டிஸ்லைக் ஸ்பைசி ஃபுட். சி டசன்ட் டிஸ்லைக் ஸ்பைசி ஃபுட். ஆன் தி கான்ட்ரரி சி என்ஜாய்ஸ் இட். ஆன் தி கான்ட்ரரி சி என்ஜாய்ஸ் இட். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளுன்னு நான் நினச்சேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருப்பாருன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காருன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த ஆசிரியர் கண்டிப்பானவர் அல்ல அப்படின்னு நான் முடிவுக்கு வந்துட்டேன். ஆப்போசிட்டாக நம்ம நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. த டீச்சர் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட். த டீச்சர் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட். ஆன் தி கான்ட்ரரி சி இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. சி இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அவர் வந்து ரொம்ப ரூடாக இருப்பார்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா ரொம்ப பொலைட்டாக இருக்கார். நிறைய பேர் பார்க்குறதுக்கு ஆள் ரொம்ப கொடூரமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் பேசினாங்கன்னா குழந்தை பேசுகிற மாதிரி பேசுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் நம்ம சொல்லுவோம். ஐ எக்ஸ்பெக்டட் ஹிம் டு பி ரூட். ஐ எக்ஸ்பெக்டட் ஹிம் டு பி ரூட். ஆன் தி கான்ட்ரரி he was very polite. On the contrary he was very polite. அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மழை பெய்யும் நான் நினச்சேன். திடீர்னு பார்த்தா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா, நான் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய வெயில் இன்றைக்கி கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. காலையில் 8 மணிக்கு மேகம் மூடி இருக்கும். அப்போ மழை பெய்யும், நம்ம சந்தோஷமாக இருப்போம். திடீர்னு கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் சுல்லுன்னு அடிக்கும். ஸோ அதுதான் நம்ம நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறது. It seemed like it would be rain. It seemed like it would be rain. On the contrary, the sun came out. On the contrary, the sun came out அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த கடைசி ரொம்ப முக்கியமான விஷயம், யார் என்னை பற்றி என்ன நினச்சாலும் சரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்னா, நோ மேட்டர் வாட். நோ மேட்டர் வாட் எனி ஒன் திங்ஸ் அபவுட் மீ அப்படின்ற வரையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ மேட்டர் வாட் எனி ஒன் திங்ஸ் அபவுட் மீ. என்னை பற்றி யார் என்ன நினச்சாலும் சரி, நான் எனக்கு உண்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அதுக்கான சென்டென்ஸ், நோ மேட்டர் வாட் எனி ஒன் திங்ஸ் அபவுட் மீ, ஐ வில் ஸ்டே ட்ரூ டு மை செல்ஃப். ஐ வில் ஸ்டே ட்ரூ டு மை செல்ஃப். அடுத்தது பார்த்திங்கன்னா, என்னை பற்றி யார் என்ன நினச்சாலும் சரி, என்னுடைய ஒர்த் எனக்கு என்னென்னு தெரியும். என்னுடைய ஒர்த் என்னென்னு எனக்கு தெரியும். நோ மேட்டர் வாட் எனி ஒன் திங்ஸ் அபவுட் மீ, ஐ நோ மை ஒர்த். ஐ நோ மை ஒர்த். என்னை பற்றி யார் என்ன நினச்சாலும் சரி, நான் என்னுடைய ட்ரீமை நோக்கி போய்கிட்டே இருப்பேன். நான் என் ட்ரீமை நோக்கி போய்கிட்டே இருப்பேன். நோ மேட்டர் வாட் எனி ஒன் திங்ஸ் அபவுட் மீ, ஐ வில் கீப் சேசிங் மை ட்ரீம்ஸ். ஐ வில் கீப் சேசிங் மை ட்ரீம்ஸ். என்னை பற்றி யார் என்ன நினச்சாலும் சரி, நான் மற்றவங்களுக்காக மாற மாட்டேன். No matter what anyone thinks about me. No matter what anyone thinks about me, I won't change for others. I won't change for others. கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம், என்னை பற்றி யார் என்ன நினச்சாலும் சரி, நான் கண்டிப்பாக என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. நோ மேட்டர் வாட் எனி ஒன் திங்ஸ் அபவுட் மீ, ஐ வில் கண்டினியூ இம்ப்ரூவிங் மை செல்ஃப். ஐ வில் கண்டினியூ இம்ப்ரூவிங் மை செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நோ மேட்டர் வாட் எனி ஒன் திங்ஸ் அபவுட் மீ, ஐ வில் லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே அப்படின்னு சொல்லிட்டு நானும் டெய்லியுமே சொல்லிட்டு தான் இருக்கேன். நண்பர்களே, ஆக்சுவலாக இதில் வந்து 4 விஷயம் தான் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு விஷயம், ஹேவ் யூ பீன் எங்கே பயன்படுத்தணும். அதுக்கடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நோ வண்டர் அப்படின்ற வார்த்தையை எங்கே பயன்படுத்தணும். அடுத்து ஆன் தி கான்ட்ரரி அப்படின்ற வார்த்தையை எங்கே பயன்படுத்தணும். கடைசியாக நோ மேட்டர் வாட் எனி ஒன் திங்ஸ் அபவுட் மீ எங்கே பயன்படுத்தணும்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.